உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ரோமர் 8:6, ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ரத்தத்துல தான் உயிர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சிந்திக்கிறோம்ல, நம்ம நினைச்சு பார்க்குறோம்ல, அதுல தான் உயிரே வருதான் ஒரு உடம்புக்கு. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது, ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். அப்பனா நம்ம எப்படி நினைச்சு பார்க்கணும், எப்படி சிந்திக்கணும், அதெல்லாம் நம்மளுடைய சிந்தனை ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும், உயிர் இருக்கும், உயிர் வந்துடும். ஐயோ இது என் உயிரை வாங்குதுங்க, இந்த வியாதி என் உயிரை வாங்குதுங்க, இந்த பிரச்சனை என் உயிரை வாங்குதுங்க சொல்றீங்களே, அப்போனா சிந்தனை யோசித்து பாருங்க, கரெக்டாக சிந்திங்க. எப்படி தான் சிந்திக்கிறது? எப்பவும் உங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் சிந்திச்சுட்டே இருக்கக்கூடாது, உங்கள் வியாதியை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கக்கூடாது. பைபிள் வசனங்களை சிந்திக்கலாம், இயேசுவை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். அப்படிலாம் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி வருங்க. அந்த அளவு உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், அடக்கி தான் வச்சுக்கணும். அதுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கணும், நிறைய ட்ரெயின் பண்ணணும். உங்கள் மனதை அடக்கி தான் வச்சு ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நிம்மதி வரும். சரிங்களாங்க? நம்ம மனசு இருக்குல்ல, அது பாட்டு சில வீடியோவை போட்டு காமிக்கும், பழைய வீடியோவெல்லாம் போட்டு காமிக்கும், ஸ்டாப் பண்ணவே பண்ணாது, நம்மளை தூங்கவே விடாதுங்க. சிலமை போட்டதையே போட்டு காமிக்கும், மனசை உடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், அதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், மனதை அடக்கி வைக்கணும். இதுதான் நீ சிந்திக்கணும். ஒரு வசனத்தை எடுத்து மனசுக்குள்ளே போட்டு சொல்லிடுங்க, இதுதான் நீ சிந்திக்கணும், ஏன்னா இயேசுவை பற்றி சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் போது உங்கள் வீட்டில் நிம்மதி வந்துடுங்க. நம்மளுடைய மனதை தேவன் பார்க்குறாரு. அதனால் அந்த மனதில் என்ன பண்ணுறது, ஒரு பரிசுத்தம் வேண்டும். மனதிற்கு கூட ஒரு பரிசுத்தம் தேவை. சரிங்களா? தேவன் பார்க்கும் போதெல்லாம் என்ன இது பழைய வீடியோவே ஓடிட்டுருக்குது, அரைச்சமாவே திரும்ப அரைக்கும் மனது. உன் மனசு அப்படிதான் பொல்லாதது. நம்மளை என்ன பண்ணோம், உடச்சி விட்டுடும். இது பாரு, உனக்கு இத்தனை பேர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க பாரு, உனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு பாரு, போட்டு காமிச்சு உங்களை உடைய வச்சிடும். அப்போனா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், உங்கள் மனசை அடக்கி வைக்கணும். அப்போ தான் அந்த நிம்மதி வரும். தேவன் பார்க்கும்போது பரவாயில்ல, மனசு ரொம்ப சுத்தமாக இருக்குது, சிந்தனைகள் எல்லாம் சுத்தமாக இருக்குது, சிந்தனையில் கூட இயேசு இருக்கணும், பைபிள் வசனங்கள் இருக்கணும். அப்போனா என்ன கிடைக்கும், உங்களுக்கு செம்ம நிம்மதி வந்துடுங்க. மனசு தான் நம்மளுக்கு எதிரி, முதல் எதிரி வேறு யாரும் இல்லை, மனது மட்டும்தாங்க. நீங்கள் சங்கீதம் 41:1 எப்படி சிந்திக்கணும், நீங்கள் எப்படி நினச்சிக்கணும், எதை நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் சிறுமைப்பட்டவர்களை நினச்சி பார்க்கணுமா. அப்படி பார்த்தா பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்கள்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும் இல்லை? ஏழைங்க, வியாதியில் உள்ளவங்க, பிரச்சனையில் உள்ளவங்க, யாரையாவது எடுத்து வச்சு அவங்கள நினச்சி ஜெபம் பண்ணலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். அந்த நினைவுகள் ஓடினால் உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாருன்னா, தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் வந்துருவாரு. உங்களுக்குன்னு ஒரு தீமை வந்தால் தேவன் வந்துருவார். சிந்தனை முழுவதும் சிறுமைப்பட்டவன் மேல் கூட வச்சுக்கலாம். அப்படி கூட நீங்கள் உங்களுடைய சிந்தனையை சில டைம் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒருவேளை மோசமான நினைவுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரையோ திட்டுறீங்க, யாருக்கோ விரோதமாய் மோசமாக நினைக்கிறீங்க, அப்படி நினச்சா என்ன ஆகும், தேவன் உங்கள் ஜபத்தையே கேட்க மாட்டாராம். அவர் மனசை பார்க்குறாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்களை பற்றி நம்ம மோசமாக, ஐயோ இவங்களா ஒழிஞ்சு போயிடணும், அழிஞ்சு போயிடணும்னு நினச்சோன்னா தேவன் என்ன பண்ணுவார், மனசு சரியில்லை அப்படின்னு நம்ம ஜபத்தையே கேட்க மாட்டாராங்க. அப்புறம் நம்மளுக்கு அறிவு வேணும்னா என்ன பண்ணணும்னா, நிறைய ஞானம் வேணும். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, நான் அறிவாளியாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம்ல. அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும், எப்படி சிந்திக்கணும்னா, தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடம் ஞானம் உண்டு. தாழ்மையாக இருக்கணும். நான் எல்லார்கிட்டையும் தாழ்மையாக தான் இருக்கேன். அப்போ எண்ணங்கள் கூட தாழ்மையாக தான் இருக்கணும். நான் தான் ஹை லெவலு,
நான் அப்படி, நான் ரொம்ப அழகு, நான் அப்படி, நான் இப்படி படிச்சிருக்கேன், என் குடும்பம் அப்படி அப்படின்னு சிந்தையில் கூட ஓடக்கூடாது. சிந்தனைகளை கூட நீங்கள் அப்படி நினைக்கவே கூடாது. பெருமை இருக்கக்கூடாது. பெருமை உங்கள் சிந்தனையில் இல்லைன்னா, உங்கள் எண்ணங்களில் பெருமை இல்லைன்னா தேவன் என்ன பண்ணுவார்? ஞானத்தை கொடுத்துடுவார். அறிவாளியாய் ஞானியாய் மாற்றிடுவார். உங்களை நிம்மதி வந்துடுங்க. அதனாலேயே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி வந்துடும். நீங்கள் உலக பிரகாரமாக சிந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் உலக பிரகாரமாக தான் நம்ம சிந்திக்கிறோம். என்ன ட்ரெஸ் எடுக்கிறது, என்ன சாப்பிட்றது, ஏதாவது ஒரு சீரியல் ஓடும், இல்லாத ஏதாவது சினிமா பாட்டு ஓடும். அப்படிலாம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா தேவன் வந்து பார்ப்பார். மனசை தானே பார்க்குற தேவன். இவர் முகத்தை பார்க்க மாட்டார்ல. நம்ம ஏசி எதை பார்ப்பாரு? மனசை மட்டும் தான் பார்ப்பாரு. பார்த்துட்டு போயிடுவார். அது வந்து அவரை நீங்கள் பகைக்கிறீங்க. தேவனை பகைச்சா ஏதாவது கிடைக்குமாங்க? அதனால் மனதை கட்டுப்படுத்தி வையுங்க. அப்போனா உங்களுக்கு நிம்மதி வரும். தேவனும் உங்ககிட்ட வந்துடுவார். மனசளவில் கூட மற்றவங்கள திட்டக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. அது ஒரு பாவமாக நம்ம கணக்கில் எழுதி வைப்பாங்க. என்னங்க இது, நேரில் பார்த்து நல்லா தாங்க நாங்கள் மதிக்கிறோம், மரியாதை கொடுக்குறோம். ஏதோ கோபம் வருது, ஆத்திரத்தில் நான் திட்டிடுறேன் என் மனசில். அது கூட திட்டக்கூடாது. அந்த எண்ணங்கள், அந்த மனசில் என்ன நினைக்கிறோம் அதை கூட தேவன் பார்க்குறாரு. சரிங்களா? நம்ம பேதுரு இருக்காங்கல்ல, ஒரு நாள் ஏசுக்கிட்ட செம்மையாக திட்டு வாங்கினாங்கங்க. மத்தேயு 16:23 படித்து பாருங்களேன். செம்மையாக திட்டு வாங்கினான் பேதுரு. ஒரு நாள் இயேசுவை தனியாக கூப்பிட்டு, இயேசுவே இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, இது ஏன் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இதையே பற்றி ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு இயேசுவை திட்டினான். உடனே இயேசு என்ன தெரியுமா சொன்னாங்க? தேவனுக்கு ஏற்றவைகளை நீ வந்து சிந்திக்கணும், மனுஷருக்கு ஏற்றவைகளையே நீ வந்து சிந்திக்கிறார். நீ ஏன் எப்போ பார்த்தாலும் மனுஷருக்கு ஏற்ற மாதிரியே யோசிக்கிற? ஒரு சாதாரண மனிதன் மாதிரி நீ ஏன் யோசிக்கிற? நீ ஒரு சீடன்ல. சீடன் எப்படி யோசிக்கணும்? இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி யோசிக்கணும்? இயேசு நல்லா திட்டுறாரு. தனியாக கூட்டிகிட்டு போய் இயேசுவை, இதெல்லாம் உங்களுக்கு இது நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது, இது அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இயேசுவே திட்டினாங்க. இந்த பேதுரு கடிந்து கொண்டான். உடனே இயேசு பார்த்தாரு. எனக்கு பின்னாலே போ சாத்தானேன்ட்டாரு, பிசாசேன்ட்டாரு பேதுருவை பார்த்து. எனக்கு நீ தடையா இருக்கிற, எனக்கு இடரலா இருக்கிறாய் அப்படின்னு சொன்னார். கோபம் வந்துருச்சு இயேசுவுக்கு. செமையா திட்டினாரு. தேவனுக்கு ஏற்றவைகளை நீ வந்து சிந்திக்க கற்றுக்கோ. செமையா திட்டு வாங்கிட்டு மூக்கு உடஞ்சிட்டு பேதுரு பின்னாடி போய் நின்னா. பின்னாடி போயிடுன்ட்டாரு. எதுக்கட்டாலும் முன்னாடி வந்து நின்னா செம்ம திட்டி அனுப்பி விட்டார். சிந்தனை சரியில்லை பேதுருவே, நீ சிந்திக்கிறதுல திருந்தணும் அப்படின்னு அனுப்பி விட்டார். என்னங்க, சிந்தனை கூட தேவன் பார்ப்பாரா? மனசை மட்டும்தாங்க தேவன் பார்ப்பாரு. அவர் தான் நம்ம தேவன், அவர் தான் இயேசு. பட்சபாதம்லாம் இல்லை. அதனால தான் பவுல் இருக்காங்களே, பவுல் பாஸ்டராக இருந்தாங்க ஒரு சபைக்கு, பிலிப்பியர் என்ற சபைக்கு. அந்த பிலிப்பு சபைக்கு பிலிப்பியர் 4:8 சொல்லிட்டாங்க. 8 பாயிண்ட் போட்டு இதை மட்டும் சிந்திங்க, தொடர்ந்து இதையே சிந்திச்சிட்ருங்க அப்படின்னு லெட்டரில் எழுதி அனுப்பிவிட்டாங்க. அப்படி என்னங்க 8 சிந்திக்க சொன்னாங்க? நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதை மட்டும் சிந்திச்சுட்டே இருங்க. உங்களுக்கு முடிஞ்சால் ஏதாவது ஒரு சார்ட் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. 8 குறிப்புகள் கொடுத்தாங்க. இதை மட்டும் சிந்திச்சுக்கிட்டே இருங்க. அப்போனா உங்களுக்கு நிம்மதி வந்துடும், புகழ் வந்துடும், எல்லாமே உங்களுக்கு வந்து நிம்மதியாக போகும். எதுவும் உங்கள் உயிரை வாங்காது. இதெல்லாம் என் உயிரை வாங்குது, கஷ்டப்படுத்துதுன்றீங்களே, அதெல்லாம் வாங்காது. அந்த சிந்தனை பரிசுத்தப்படும் அப்படின்னு பவுல் பாஸ்டராக இருக்கும்போது அவங்க சபைக்கு விசுவாசிகளுக்கு எழுதி வச்சுட்டாங்க. சிந்தனை முக்கியம். இயேசுவை நம்ம வந்து பின்பற்றுகிறவர்களில் சிந்தனை முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு சமாதானம் இருக்கும், நம்மளுக்கு நிம்மதி இருக்கும். சிந்தனையை மாற்றி பாருங்க. சரிங்களா? மனசளவில் எப்படி பரிசுத்தமாக இருப்பது அப்படின்னு உங்கள் மனதையே மாற்றி அடக்கி வச்சு பாருங்கள். அப்படியே ஒரு பூரண நிம்மதி வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நிம்மதி வேணும். எதுவுமே கஷ்டமாக தோணக்கூடாதுப்பா. அவங்க சந்தோஷமாக வாழணும். எப்படி சிந்திக்கிறது, எப்படி யோசிக்கிறது, எப்படி மனதை அடக்கி வைப்பது பா, எல்லாம் கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. அவங்க மனதளவிலையும் பரிசுத்தமாக இருப்பாங்க. அவங்க சிந்தனைகள் கூட பரிசுத்தமாக இருக்குமாப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நிம்மதி கொடுப்பீராக. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றது சாமி? பா, பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா பா, உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அப்பா. அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் வருவோம், உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. இப்போ ஒரு மனுஷனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருட பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக, சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்குவீங்க, இங்கே ஆட்சி செய்வீங்க பா. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.